வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஹாஸ்டல் வயரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஷன் தான் நமக்கு ஒரு ஊக்கமும் தர அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு. சரி, இப்போ ஹாஸ்டல் வயரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு ஒன் வே சுவிட்ச் வேணும். ஓகே, ஒரு ஒன் வே சுவிட்சு. அப்புறம் எந்தெந்த ரூமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த ரூமில் எல்லாம் டூ வே சுவிட்சு வச்சுருப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் டூ வே சுவிட்சு இருக்கும். இது நமக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே 3 பாயிண்ட் இருக்கும். அப்புறம் இது பல்பு. ஓகே, நம்ம 3 சுவிட்ச் போட்டிருக்கோம். ஸோ 3 பல்பு போடும். ஓகே, இனி இதனோட ஒயரிங் எப்படின்னு பார்த்துருவோம். இதனோட ஒயரிங் இந்த இருக்குல்ல, நியூட்ரல் ஃபஸ்ட்டு 3 லைட்டுக்கும் நியூட்ரல் போட்டுருவோம். இந்த நியூட்ரல் போட்டாச்சு. இது லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம். லைன் இருக்குல்ல, லைன் ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சுக்கு வரும். இந்த சுவிட்சில் இருந்து இந்த இருக்குல்ல, இந்த சுவிட்சுக்கு ஓகே போயிட்டு இதிலேருந்து இந்த இதுக்கு வந்துடும். 2 இந்த மாதிரி வந்தாச்சு. அப்போ இப்போ இந்த சுவிட்சிலேருந்து இது ஒரு வேளை எங்கேயாவது ஒரு வார்டன் ரூம்லேயோ அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இனி இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த லைட் ஒர்க் ஆகாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சேம் ஒரு லைனு இதில் நம்ம டைரெக்டாக கொடுத்து விட்றோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இது ஆன் பொசிஷனில் வைக்கும்போது இந்த லைட் எரியும், இதை ஆனில் வைக்கும்போது இது எரியும், இதை ஆனில் வைக்கும்போது இது எரியும். ஆஃப் பண்ணியாச்சுன்னா எந்த லைட்டுமே எரியாது. அதே நேரம் இங்கேருந்து ஆன் பண்ணும்போது எல்லா லைட்டுமே எரியும். அவ்வளோதான் இந்த சர்க்யூட்டு. இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 2 டூ வே சுவிட்சு, அப்புறம் ஒரு ஒன் வே சுவிட்சு, அப்புறம் 2 பல்பு, 2 ஹோல்டரு எடுத்துக்கிறோம் அது வயரிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒயரோட கலர்ஸு பார்த்திங்கன்னா சாக்லேட் கலரு, அப்புறம் எல்லோ கலரு, அப்புறம் ப்ளூ கலரு, இந்த மாதிரி 3 கலர் எடுத்துருக்குறோம். இதில் ப்ளூ கலர் நம்ம நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த சாக்லேட்டுக்கு டைரக்ட் மெயின் வருதும். அப்புறம் இந்த எல்லோ அந்த மாஸ்டர் சுவிட்சில், அதாவது இந்த வார்டனோட ரூமில் இருக்கிற சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகி வரும். இது அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஒயரிங்கை பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாஸ்டர் சுவிட்சிலேருந்து வர அதுக்குள்ளால் இந்த எல்லோ ஒயரை இந்த இதில் கனெக்ட் பண்ணுறோம். டூ வே சுவிட்சில். டூ வே சுவிட்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் 3 பாயிண்ட் இருக்கும். ஒரு காமன் பாயிண்ட்டு, அப்புறம் 2 பாயிண்ட் லைன் 1 லைன் 2 அப்படின்னு 2 பாயிண்ட்டு. இப்போ இந்த பல்புக்கு போகிறது சாக்லேட்டும் அப்புறம் ப்ளூ கலரும். ப்ளூ நான் சொன்ன மாதிரி நியூட்ரலு, ப்ரௌன் ஃபேஸு, அதாவது லைனு, எல்லோ அந்த கண்ட்ரோல் சுவிட்சிலேருந்து வரக்கூடியது. அந்த மாதிரி தான் இந்த ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு சுவிட்சுக்கு முடிஞ்சது, 2வது சுவிட்சில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைட் பண்ணுறோம். அதுக்குள்ள அடுத்து மாஸ்டர் சுவிட்சில் நம்ம இதை கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது மாஸ்டர்லேருந்து ஒரு ஒயர் பவருக்கும் போகும், மெயினுக்கு. இது ரொம்ப சிம்பிள் ஒயரிங் தான். சாதாரண ஒன் வே சுவிட்ச் ஒயரிங்கு ப்ளஸ் அதுக்கு பதிலாக டூ வே சுவிட்சை போட்டு ஒரு மேலே உள்ள இதில் ஒரு கண்ட்ரோல்லேருந்து போடுறோம். அது வெளியே பார்த்தே தெரியாது டூ வே சுவிட்ச் அப்படின்னு. அது எப்படி எரியுதுன்றதும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. டெக்னிக்கில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஒயரிங் ஏதேசம் முடிஞ்சிருச்சு. அந்த இது நியூட்ரலில் கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சுக்குவோம்.
ஒயரிங் பண்ணும்போது எப்போயுமே இன்சுலேஷன் டேப்பு இதெல்லாம் வந்து பக்காவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம கை தப்பி தவறி எங்கேயாவது பட்டுருச்சு அப்படின்னா ஷாக்கு கிடைக்கும். எதுக்கு வீணாக ஷாக்கெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கவனமாக பண்ணலாமே. இந்த எல்லோ ஒயரு அதில் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த முடிஞ்சுது. இனி வந்து மெயின் கொடுக்க வேண்டியது அவ்வளோதான், பாக்கி இருக்குல்ல. மெயின் கொடுத்துருவோம். சரி, போட்டாச்சு. இனி வந்து இதை நம்ம ஆன் பண்ணி வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போ திருப்பிக்கலாம் சுவிட்சை. ஓகே, ஃபஸ்ட்டு 2-வே சுவிட்ச் இது வந்து ரெண்டுமே. ஓகே, இதான் திருப்பிக்கிட்டோம். நான் பவர் ஆன் பண்ணல பாருங்கள், நம்ம அதான் திருப்புறோம். ஓகே, திருப்பியாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், ரூமில் உள்ள ஆப்ரேஷன் இது அப்படியே எரியுது. அது மாஸ்டரோட ஆப்ரேஷன். இப்போ ரூமில் இருந்து ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். மாஸ்டர் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ரூமில் இருந்து ஆப்ரேட் பண்ணலாம், மாஸ்டர் தனியாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.